கிட்டன் கேக். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஃபேமஸான கேரளா சைடு ரெசிபி, சக்க பிரதமன். இதை சக்க பாயாசம், ஜாக் ஃப்ரூட் பாயாசம்னு கூட ஒரு சில ஏரியாஸில் சொல்லுவாங்க. நம்ம பிரதமன் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 25 போல் நல்ல பழுத்த பலாசொலைகள், 1/2 கப் துருவின தேங்காய். இதை நம்ம தேங்காய் பாலாக மாற்றிப்போம். 15லேருந்து 20 போல் நறுக்கிய தேங்காய் துண்டுகள், 1 கப் முந்திரி, 1 கப் திராட்சை, 4 டேபிள் ஸ்பூன் கீ, 1/2 கப் வெல்லம். வெல்லம் எப்போவுமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் வாங்கியிருக்க பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தோட அளவை நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் நம்ம எடுத்துருக்க அந்த 1/2 கப் வெல்லம் 1/4 டம்ளர் டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எந்த கம்பி பதத்துக்கும் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஜஸ்ட் நம்ம அந்த வெல்லத்தில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எடுக்கிறதுக்காக பண்ணுற ஒரு ஸ்டெப் தான். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிரும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் நல்லா உருகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துண்டுகள், கேஷ்யூ நட்ஸ் ரெண்டையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி நட்ஸு இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமாக ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ நம்மளுக்கு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் தான் திராட்சை நல்லா உப்புன மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த வேட்டி நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த கடாயில் இருக்க மீதமுள்ள கீ இருக்குல்ல, அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 25 போல் பலாசொலை அதை நல்லா பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பலாப்பழத்தோட ரா ஸ்மெல் நமக்கு நல்லா போகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதனோட ஒரு ஏலக்காய் சேர்த்து தேங்காய் பாலாக எடுத்துக்கலாம். ஏலக்காய் எப்போவுமே நம்மளோட டிஷ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். இதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காயை அந்த சக்கையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை சிரப்பு இருக்குல்ல, அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து ஒரு கொதி வந்த வேட்டி இப்போ நம்ம மிச்சம் வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறக்கூடாது. ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அது பாயில் ஆகணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம மிச்சம் வச்சுருக்க கீயை ஆட் பண்ணிக்கலாம். கீ இந்த ரெசிபிக்கு நல்லாவே ஒரு என்ரிச்னஸ் தரும். இந்த மாதிரி நல்லா நமக்கு கொதி ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கேஷ்யூ, தேங்காய், அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ், இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு சூடான சுவையான சக்க பிரதமன் ரெடி.